திரு சரவண பிரபு, பட்ஜெட் குறித்த உங்கள் பார்வை என்ன முதல் கட்டமா? ஸோ ஒரு பொருளாதார அடிப்படையில் என்னோட கருத்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நான் பாலிடிக்ஸ் பேஸ்ல. ஸோ சிற்பி சார் அழகா ஒரு இது சொன்னாங்க, அந்த ஒரு வரைவமைப்பு சொன்னாங்க. ஸோ இதுல நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு உண்டான ஒரு பின்புறம் என்ன இருக்கு அப்படின்றதான் பாக்குறோம். அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பாக்குறோம். ஸோ இதுல தமிழ்நாடு இதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கலி, அதாவது நம்ம கலகலமா பார்க்கும்போது இந்தியா கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடோட எக்கனாமிக் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஜிடிபி இருக்கட்டும், ஜிடிபி growth ரேட்டா இருக்கட்டும், பர் கேபிட்டா இன்கமா இருக்கட்டும், இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அதாவது விலை வீக்கம் சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷனரி ட்ரெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடோட பொருளாதார விகிதங்கள் பல மடங்கு உயர்வாகவே இருக்குன்றத பார்க்கலாம். இது ஹிஸ்டாரிக்கலா. பட் அந்த வெள்ளை அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா 6 ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் கரெக்டா சொல்லணும்னா 7 பிரச்சனைகள்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பொருளாதாரத்துல இந்த 7 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த எடுத்து வச்சிருக்காங்க. இதுல மேஜரா பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாரும் அழகா சொன்னாரு, அந்த அதாவது இந்த சுமை, கடன் சுமை அப்படின்றது 28%, 27-28% இருக்கு அப்படின்றது அது ஜிஎஸ்டிபி கம்பேர் பண்ணும்போது, அதாவது லாஸ்ட் 5 வருஷமா எடுத்து பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு, இரட்டிப்பா இருக்குன்றத பாக்குறோம். 5 லட்சம் கோடி இருந்தது 10 லட்சம் கோடியா இருக்குன்னு பாக்குறோம். இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் சாரும் சொன்னாரு ஒரு 11.2 11.3 லட்சம் கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த அந்த கடன் சுமை என்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க அதுல, அந்த வெள்ளை அறிக்கையில. இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் மேல பாத்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட், அதாவது வருவாய் பற்றாக்குறை அப்படின்றதும் ஒரு பெரிய ப்ராப்ளமா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல சோ அண்ட் சோ ஃபோர்த் அது ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்றதையும், அந்த இது இம்ப்ரூவ் ஆகல, கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி ஒரு 6 விஷயம் இருக்கு. நான் ஒரு 3 விஷயத்தோட நான் அதை இது பண்ணிக்கிறேன். சோ மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது PSUs சொல்லக்கூடிய பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் உண்டான கடன் சுமை, அந்த கடன் சுமையில பெரிய ப்ராப்ளம் இதுவும் வந்துடும் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி கடன் சுமை இன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் லாஸ் இன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். சோ இதுதான் இதோட பின்புறம், இந்த பட்ஜெட்டோட பின்புறம்னு பாக்குறோம். அதாவது நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ப்ராக்னோசிஸ் டயக்னோசிஸ் சொல்லுவோம். அதாவது என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதான் பார்க்கணும். இந்த வெள்ளை அறிக்கைன்றது என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம், பட்ஜெட் இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத சொல்லணும். சோ இதுல பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன்றது, அதாவது என்ன பாதையை நோக்கி போறோம்ன்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கொள்கை விதத்துல 100 out of 100 சொல்லலாம். சோ அந்த எந்த பாதை நம்ம நோக்கி போனோம் அப்படின்றதையும் நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருவாய் பற்றாக்குறை அதை அட்ரஸ் பண்றதுக்காக நம்ம ஊழல் விகிதமான இதை குறைக்கணும், நிறைய டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ், வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும், நிர்வாக விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அந்த டைரக்ஷன் நல்லா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் சொல்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருந்தா கூட, நான் என்ன சாரும் சொன்னாங்க, ஆனா ஒரு பொருளாதார நிபுணர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நான் இதை ஒரு பிளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நம்ம பாலிடிக்ஸ் மீறி பார்க்கும்போது பழைய கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அந்த ஸ்கீம்ஸை, நல்ல ஸ்கீம்ஸை எப்பயுமே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றது ஒரு ஹெல்த்தியான டெமோக்ரஸின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா சில பாசிட்டிவ்ஸ் தெரியுது. அந்த நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாமும் பாக்குறோம். ஸோ இந்த டைரக்ஷன் கரெக்டா இருக்கு, அதுக்கு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு கன்ஃபரன்டேஷனல் அப்ரோச்சா இல்லாம நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிற விஷயத்தையும் நல்ல விஷயங்களா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட்னு பார்க்கலாம். மைனஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சில அவுட்லேஸ், அதாவது நம்ம இதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா, அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சுகாதார அந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட அவுட்லே கம்மியா இருக்கு அப்படின்றது ஒரு பிரைமா, அதாவது பார்த்த உடனே தெரியுது. பட் இதுக்கு கவர்மெண்ட் சைட்ல தரப்புல லாஸ்ட் பட்ஜெட்டோ கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜாஸ்தி தான் ஆயிருக்குன்ற ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க, அனாலிசிஸையும் சொல்லியிருக்காங்க. சோ எடுத்த உடனே பார்க்கும்போது சில இம்பார்ட்டன்டான செக்டார்ஸ்க்கு அவுட்லே பத்தலையோ அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு சின்ன ஒரு குறையா தெரியுது. சோ நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்குன்றத பார்க்கலாம். பிளாஸ்டா வேஸ்டா
வேஸ்டான்னு இந்த பட்ஜெட்ல சொல்ல முடியாது. நம்ம முதல்லயும் பார்த்த மாதிரி இது ஒரு இன்டர்ம் பட்ஜெட்டுக்கான ஒரு திருத்த பட்ஜெட்னு தான் பாக்குறோம். ஒரு தலா 100 நாள் தான் ஆயிருக்கு கவர்மெண்ட் வந்து. பிளாஸ்டா வேஸ்டான்ற தீர்ப்பு இன்னைக்கு சொல்ல முடியாது. அந்த தீர்ப்பை ஒத்தி தான் வைக்கணும் அடுத்த பட்ஜெட்டுக்குன்றது என்னோட கருத்து. பட் குறைகள் இருக்கு டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது சரி. ரெண்டு விஷயம் சார், ரெண்டு விஷயம். நம்ம கடன் இந்த நிதியாண்டில் கடன் வாங்குறது 1,73,000 கோடிக்கு மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த எஸ்ஓடிஆர் மொத்த உள்நாட்டு வரி வருவாய் இருக்குல்ல, அது 2.5 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும்னு கழிச்சிருக்காங்க. இது ரெண்டும் என்ன மாதிரி இப்போ நடைமுறையில் சாதாரண இப்போ நமக்கு உங்களுக்கு எனக்குமா என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸோ இந்த எஸ்ஓடிஆர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த ஒயிட் பேப்பர் நான் வெள்ளை அறிக்கை சொன்னேன் இல்லையா, அது நீங்க நல்லா பார்க்கணும். நான் புள்ளிவரத்தோட சொல்றேன். எஸ்ஓடிஆர் அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஒரு இந்த நம்பரோட பேசக்கூடாது. எப்பயுமே ஒரு பர்சன்டேஜ் விகிதத்துல, அதாவது பர்சன்டேஜ் அந்த இதுல தான் பேசினாதான் நம்மளுக்கு வந்து ரியல் பிக்சர் கிடைக்கும் எப்பயுமே. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 2021 அதுல என்ன அந்த வெள்ளை அறிக்கையில இருக்கிறத நான் சொல்றேன். அகைன் நான் சொல்றது பொருளாதார ஆங்கிள் தான் சொல்றேன். சோ வெள்ளை அறிக்கையில இருக்கிறத நான் சொல்றேன் நான். சோ 2021 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.93% வந்து ஆஃப் த டோட்டல் ஜிஎஸ்டிபி வந்து ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, அதாவது அந்த மாநிலத்துக்கு உண்டான சொந்த வரி இது அப்படி வரவுன்னு பாத்தீங்கன்னா 5.93%ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு, அதாவது பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம், 0.5% குறைஞ்சிருக்கு. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.5% குறைஞ்சிருக்கு. சார் 0.5% ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க முடியாது. இது ஒரு ஸ்ட்ரக்சரலான ப்ராப்ளம். 0.5ன்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். சோ 50 பேசிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லாம் பேசும்போது இட்ஸ் அ ட்ரெண்ட், ஓவர் த இயர்ஸ் இட் ஹஸ் கம் டவுன் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இதுக்கு இதுதான் வந்து அந்த வெள்ளை அறிக்கை சொல்லுது. இந்த ஓன் டாக்ஸ் ரெவன்யூ கம்மியாகுதுன்றது வந்து ஒரு அலார்மிங், ஒரு நல்லா யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத, ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றத அதுவே சொல்லுது. அத வந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின் பாயிண்டடா வந்து அதான் சொல்றேன், பட்ஜெட்ல ஸ்பெசிபிக்கா வந்து எதுவும் சொல்லல. பட் அட் தி நம்ம மதுவுல இருக்கிற இதை வந்து எக்ஸைஸ் டியூட்டியோ வேட்டியோ இன்க்ரீஸ் பண்றேன், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நானும் எதிர்பார்த்தேன். அதுவும் ஒரு சின்ன குறைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சார் சொன்ன மாதிரி சத்தியாரும் சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்க. அந்த ஒரு பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் 1-2 இருந்திருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருவாயை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இல்லை அப்படின்றது பாக்குறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம அந்த ஒயிட் பேப்பர் எடுத்து பார்க்கும்போதும் சரி, அந்த நம்ம கவர்மெண்டோட பிரஸ் மீட்டிங்லாம் நடந்தது லாஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்களும் கவர் பண்ணிருப்பீங்க. அதுல பார்க்கும்போதும் சரி, அவங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது கரப்ஷன் ஆங்கிள், அதாவது மக்களோட பைசால நல்ல ஒரு பஞ்ச் லைன் இந்த மாதிரி வந்தது. அது மக்களோட பைசாவை கை வைக்க மாட்டோம், கையை வைக்க விட மாட்டோம், கை வச்சா விட மாட்டோம். நல்லா இருக்குல்ல அது. சோ அந்த ஒரு அப்ரோச்ச சொல்லிட்டாங்க. டைரக்ஷன் தெளிவா இருக்கு, அதாவது கேட்க நல்லா இருக்கு. பட் இது நடைமுறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா இந்த ஓன் டாக்ஸ் ரெவன்யூல இன்க்ரீஸ் ஆகுன்றது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பேசலாம் சார், தொடர்ந்தே பேசலாம். சரவண சார், இந்த ஊழல் தான் வந்து ஒரு பெரும் தடையாக இருக்கு, அதை நாங்கள் நிப்பாட்டிடுவோம், வருவாயை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளும் தனியாக ஒரு குழு அமைத்திருக்கோம்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் சார்? அதாவது இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிரஸ் ரிலீஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. மினிஸ்டர் அவர்களும் பேசினாரு, நம்ம ஐ திங்க் எம்ஏ சிட்டிக் சார் அவர்களும் பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் மேல பட்ஜெட்டுக்கு அப்புறம் நடந்த பிரஸ் ரிலீஸ்ல இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசியிருக்காங்க. அதாவது நம்ம எக்கனாமிக் பொருளாதாரம் பொறுத்தவரையிலும் பிஸ்கல் ஹெட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். அதாவது இப்பதான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், நாங்க ஏதாவது நல்லது பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அதாவது பொருளாதார சார்ந்த அந்த பிஸ்கல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுதான் இதோட மைய கருத்து. இதுக்கு பேசிக் திங் அந்த வருவாயை வந்து அதிகரிக்கணும். இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, டைரக்ஷன் சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கு. நம்ம கரப்ஷன், அதாவது ஊழல், அந்த லீக்கேஜஸ் அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றது ஒரு கரெக்டான டைரக்ஷன் தான். அது நான் இல்லைன்னே சொல்லல நானு. பட் வருவாயை இன்க்ரீஸ் பண்றதுக்கான டைரக்ட் ஸ்கீம்ஸ் இதுல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்திருந்தேன். அதாவது நம்ம மதுபானங்கள் உண்டான அந்த கலால் வரியோ மதிப்பு கூட்டு வரியோ இதுல ஏதாவது விகிதாச்சாரங்கள் மாறும், ஆர் அதுக்கான ஒரு இண்டிகேஷனாவது கொடுக்கும். சரி இப்ப கொடுக்க முடியாது சார், அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இண்டிகேஷனாவது இதுல இருந்துதான் நல்லா இருந்திருக்கும்னு அது பார்த்தது சின்ன ஒரு ஏமாற்றம். பரவாயில்ல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த வருவாயை இன்க்ரீஸ் பண்ண உயர்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கு சார். இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில அவென்யூஸ் ஆஃப் டாக்ஸ் தான் இருக்கு சார். ரெவென்யூ, அதாவது வரி வருவாய்க்கான அவென்யூஸ் வந்து ஒரு 5-6 மேக்சிமம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல்ல இருந்து டிவால்வ் ஆகக்கூடிய இந்த ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லக்கூடிய விஷயம்,
இதுல வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ன்ற ஒரு அட்டானமஸ் பாடி இருக்கு, அதுலதான் பெரும்பாலும் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இதுக்கு ஸ்டேட்ல இதுல ஏதாவது பண்ண முடியுமா இந்த பட்ஜெட்லன்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதையும் சொல்லிடணும். பட் அந்த ஜிஎஸ்டியில வந்து கலெக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட் கண்டிப்பா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லயோ சரி, ஆர் இந்த கமர்ஷியல் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ சரி, லீக்கேஜஸ் எல்லாம் இல்லாம கரெக்டா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து கரெக்டா வந்து சேருதா அப்படின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணலாம் சார். அதுல பட்ஜெட்ல இன்னொரு பார்வை இருக்கு சார். எஸ்ஓடிஆர், அந்த மாநில சொந்த வரி வருவாய் உயர்வு அப்படிங்கிறப்ப அது மக்கள் மீதானதான ஒரு சுமையா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சொத்து வரி உயர்வது போலாம் உயர்த்தப்படும். அப்ப அந்த வரி வருவாய் உயர்வது மக்களுக்கான, குடிமக்களுக்கான ஒரு சுமையை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா சார்? சார் அதாவது இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் சார். இது ஒன்றும் காம்ப்ளெக்ஸே கிடையாது. நீங்க உங்களோட சின்ன உங்களோட ஃபேமிலி, உங்களோட குடும்பத்தோட ஒரு பட்ஜெட்டே எடுத்துக்கோங்க. அதாவது வருவாய் எவ்வளவு, சேலரி எவ்வளோன்றது பார்க்கணும், செலவு எவ்வளோன்றது பார்க்கணும். கவர்மெண்ட் பொறுத்தவரையிலையும் இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது எல்லா அரசுமே வந்து உணர வேண்டிய விஷயம் தான். ஒருத்தருட்டேந்து, அதாவது ஒரு செட் ஆஃப், ஒருத்தருட்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு செட் ஆஃப் இதுல இருந்து அசசிஸ்டேருந்தோ டாக்ஸ் பேஸ்டேருந்தோ ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அதை அதே சார்ந்த மக்கள் ஆர் மக்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுதான் டிஸ்ட்ரிபியூஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து ஒருத்தருக்கு பெயின் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா இது ஒரு பேசிக்கான விஷயம் தானே, இது அடிப்படையான விஷயம் தானே. இது அந்த வந்து மக்களுக்கு போய் சேருதா, மக்கள்கிட்ட தான் எடுக்க போறோம், மக்களுக்கு தான் திரும்பி போய் சேர்க்க போறோம், அது மக்களுக்கு போய் திரும்பி சேருதா அப்படின்றதுதான் முக்கியமான கருத்து. சோ இதுல வந்து ஒருத்தருக்கு ஒரு அதாவது மக்களுக்கு வழி இல்லாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வந்து கொஞ்சம் கஷ்டம், அது பாசிபிளே இல்ல அப்படின்றதையும் ஓரளவுக்கு பார்க்கலாம். சோ கண்டிப்பா இது இருக்கதான் செய்யும். பட் அது மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் திரும்பி மக்களுக்கு கரெக்டா அந்த ஸ்கீம்ஸ்ல போய் சேருதா அப்படின்றதுதான் நம்ம கேட்க வேண்டிய கரெக்டான கேள்வி. சரவண பிரபு, உங்க நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா. சோ பொருளாதார விதத்துல பார்க்கும்போது இந்த அதாவது டெட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது நான் ஒரு பொருளாதார விதத்துல பெருசா ஒரு மைனஸ் பாயிண்டா பார்க்கல. ஏன்னா நம்ம டாப் 8 ஸ்டேட்ஸ்ல சாரும் சொல்லியிருந்தாங்க, நம்ம நியர்பை இருக்கிற ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா மீடியன்ல தான் இருக்கு. பட் அதை நம்ம எக்கனாமிக்ஸ்ல குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுல ஒரு சின்ன குறைபாடு இருக்குன்றது பொருளாதார இதுல பாக்குறோம். ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கான்கிரீட்டான திட்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.